Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு மேன்மையான தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். பரத்திலிருந்து வானம் திறக்கப்பட, ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திலிருந்து உன்னதமான ஆசீர்வாதம் இறங்கி நம்மை மூடிக்கொள்ளுமட்டாக தேவாதி தேவன் தம்முடைய திருவுள வார்த்தையின் பிரகாரமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது இடுக்கமும் நெருக்கமுமான காலங்கள் என்கிறதான தலைப்பின் அடிப்படையில நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த தேவ செய்தியின் வாயிலாக தேவன் நம்மை திடப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இடுக்கம் என்பதன் பொருள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இடுக்கம் என்றால் என்ன பொருள் என்று பார்த்தால் துன்பம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் நெருக்கம் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த நெருக்கம் என்றாலே நசுக்கி போடுதல் என்கிறதான ஒரு கருத்தும் தென்படுகிறது. இவ்விதமாக இடுக்கமும் நெருக்கமும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்போது இதயம் பாரப்படுகிறது, வருத்தம் அதிகமாகிறது. அதோடு வருத்தம் அதிகமாக ஆக அவன் சோர்ந்து போய் தட்டு தடுமாறி நடக்க கூட முடியாத சூழ்நிலையில இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கும், எனக்கு இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி வருத்தப்படுகிறவன், துன்பப்படுகிறவன் கதறி அழுகும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்படுகிறவர்களே, துன்பப்படுகிறவர்களே, நெருக்கப்படுகிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஆதரவு கொடுக்கிறார். அவரிடத்திலே வந்தால் என்ன காரியம் நடக்கும் என்று சொன்னால் வேதம் வாசித்து பாருங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 13 இருந்து 14 முடியதான வேதவசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பிரியமானவர்களே, இடுக்கமும் நெருக்கமும் எப்படி வருகிறது என்பதாக பார்க்கும்போது முக்கியமாக ஒரு 6 பாயிண்ட்ஸ்குள்ளார நம்ம பார்க்கிறோம். ஆச்சுங்களா? உஜாரா கேளுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது இடுக்கமும் நெருக்கமும் வந்தே ஆகிறது. அதே போல நோயின் நெருக்கம் இரண்டாவது, பண நெருக்கம், கடன் படுவதினாலே இதயம் பாரமாகி நெருக்கப்படுகிறதான சூழ்நிலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாபத்தினுடைய முள் ஒரு மனிதனை குட்டும் போது அவன் இடுக்கத்திற்குள்ளாக மாட்டிக்கொள்கிறான் என்பதான ஒரு காரியம். ஆறாவதாக பார்க்கும்போது துன்மார்க்கர்கள் கூட்டம். ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்மார்க்கர்கள் உண்டு. அந்த துன்மார்க்கர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறதான சூழ்நிலையில நெருக்கமும் இடுக்கமும்
பயங்கரமான காரியமாய் இருக்கிறது. ஆகவேதான் இவ்விதமாக இந்த இடுக்கம் நெருக்கம் என்பது ஒரு 3 விதமான வாயிலாக கடந்து வருகிறதாம். அறிந்து கொண்டால் தானே நம்ம அந்த இடுக்கத்தில் இருந்து நெருக்கத்தில் இருந்து அந்த காலங்களில் இருந்து நாம் ஜெயம் பெற முடியும். பிரியமானவர்களே, உலகம், மாம்சம், பிசாசு, இந்த 3ஐயும் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த இடுக்கமும் நெருக்கமும் தடையாக தான் இருக்கிறது. அதை வென்றே ஆக வேண்டும் என்கிறதான சூழ்நிலை. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, கர்த்தரும் கூட தேவாதி தேவனும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் கொடுக்கிறாராம். ஆச்சரியம் அல்லவா? ஆண்டவர் கொடுத்தால் என்ன கொடுப்பார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்தார், என்னத்தை கொடுப்பார்? தம்மண்டே வரவழைத்து எந்த விதமான பொல்லாப்பும் வராதபடிக்கு நம்மை காப்பார். ஆமென், நிச்சயமாவே காப்பார். ஆனாலும் தேவனுடைய மறுபக்கத்திலே பார்க்கும்போது என்னன்னா, கர்த்தரால் வருகிறதான நெருக்கங்கள் உண்டு. அப்படியாக கர்த்தரால் வருகிறதான நெருக்கங்கள் இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆச்சரியங்களா? ஆச்சரியமான காரியம். எப்படி என்று பார்த்தால், கர்த்தரால் வருகிறதான நெருக்கத்தை 3 விதமான காரியமாய் நம்ம பார்க்கலாம். ஒன்று, மறக்கும் போது. யாரை மறக்கும் போது? வேதத்தை மறக்கும் போது, ஆண்டவரை மறக்கும் போது, தேவன் சிந்தினதான இரத்தத்தை மறந்து போகும்போது, தேவனையே மறந்து போகும்போது என்ன ஆகுமா? நெருக்கத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். மறுபடியும் பார், உனக்கு நெருக்கத்தை கொண்டு வந்தால், உனக்கு இடுக்கத்தை கொண்டு வந்தால் என்னை நீ நினைப்பாய் அல்லவா என்று சொல்லி அந்த நேரத்துல என்ன செய்யறாரா? ஆண்டவரே நெருக்கத்தை உண்டாக்குகிறார். ஆகவேதான் வேதம் வாசித்து பாருங்கள், தெல்ல தெளிவாய் சொல்லப்படுகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். நெகேமியா 9:27வது வசனம். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கை நீங்களாக்கி விடுகிற ரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். பாத்தீங்களா? இங்கே சொல்லப்படுகிறதான ஒரு பெரிதான காரியம் என்னன்னா, கர்த்தரை நினைக்கும் போது வெற்றி. கர்த்தரை நினைத்து தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது ஜெயம் 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 தான். ஆனா நல்லா இருக்கிற சமயத்துல, ஆரோக்கியமான சமயத்துல, திருப்தியான சமயத்துல ஆண்டவரை மறந்து போயிட்டாங்களாம். அப்படி ஆண்டவரை மறந்து போகும்போது தேவன் பார்த்தாரு, நீ உன்னுடைய ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடுற, ஆனா ஆபத்து நீங்கி விட்ட உடனே என்னை நீ மறந்து விடுகிறாய். பாத்தீங்களா? நோயா இருக்கும் போது ஐயோ ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. ஆனா நோய் நீங்கிருச்சுனாக்கா பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, ஆலயத்துக்கு வர்றதில்ல. நல்லா இருக்க, கொஞ்சம் வேலையா இருக்கு பாஸ்டர், நான் அடுத்த வாரம் வரேன் பிரேயருக்கு. பாத்தீங்களா? வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதான காரியம் இது. பாத்தீங்களா? அதேதான் இந்த நெகேமியாவிலே பார்த்தோம். ஆண்டவர் இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் கொடுத்து தூரமாய் போனவர்களை தம்மண்டை பக்கமாய் வரவழைக்க நல்ல ஒரு வழி இடுக்கமும் நெருக்கமும். ஆச்சுங்களா? அந்த இடுக்கமும் நெருக்கத்தையும் கொடுத்து ஆண்டவர் பக்கமாய் வர வைக்கிறார். அடுத்தபடியாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 59:16 தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நெருக்கப்பட்டேன், நான் இடுக்கமான ஒரு சூழ்நிலையில இருந்தேன், அந்த நெருக்கத்திலிருந்து இடுக்கத்திலிருந்து நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு உதவி செய்தீர். வாசியுங்கள் பார்க்கலாம். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். தேவனுடைய வல்லமைய அனுதினமும் நினைவு கூர்ந்து பாடலாய் பாட வேண்டும். அப்பொழுது நமக்கு எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும் நம்மை அந்த நெருக்கம் அசைக்க முடியாது என்பதான ஒரு காரியம். ஆச்சுங்களா? ஆகவேதான் சங்கீதம் 119:143 வேதம் என்ன சொல்லுகிறது?
சங்கீத புஸ்தகம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. ஆஹா, அருமையான வசனம். என்னதான் இக்கட்டு வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், கற்பனையின்படியான பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை, கற்பனையின்படியாக வாழ்கிறதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தால் என்னவா, ஆண்டவர் பெருமிதம் படுவார். சோதித்து பார்க்கும் போது சுத்த பொன்னாய் அப்பொழுது தாங்க விளங்குவோம். இல்லைன்னு சொன்னா இந்த காரியத்தில் எல்லாம் விட்டுட்டு ஏதோ நாம் ஆபத்து காலத்திலே மாத்திரமே கர்த்தரை தேடினால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? நெருக்கம் உண்டான காலங்களிலே நம்மை பார்ப்பார், ஆபத்தான காலங்களிலே நம்மை பார்ப்பார், இடுக்கமான நேரத்திலே நம்மை பார்ப்பார். அப்பொழுது தேவன் எப்படி சிரிப்பாராம். ஆகடியம் பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? சிரிப்பாராம். என் மகனே, உனக்கு எல்லாமே தந்தேன், எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு தந்தேன். ஆனா நீ நல்லா இருக்கும் போது நீ என்ன செய்ய, என்னை விட்டு தூரமா போயிட்ட. ஆனா துன்பப்படும் போது உனக்கு என்னதான் வேலை இருந்தாலும், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என் ஆலயத்துக்கு ஓடி வருவேன், என் வேதத்தை கையில எடுப்ப, என்ன மறவாதே தினந்தோறும் துதிப்பாயே, துதித்து கொண்டு இருந்தாயே. இப்பொழுது ஆபத்து வந்திருக்கிறது பாத்தீங்களா? அந்த ஆபத்தின் சமயத்திலே நீ என்னை மறந்தபடியினாலே நான் உன்னை பார்த்து ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறாராம். தெல்ல தெளிவாய் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பிரசங்கி எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இதோ 1வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். இப்படியாக தேவன் என்ன செய்வாரா? ஆகடியம் பண்ணுவார். ஆச்சுங்களா? பரியாசம் பண்ணுவார், சிரிப்பார் என்பதான ஒரு காரியம். 2வது நிலை நெருக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வருகிறதாய் பார்க்கும்போது, பாவத்திலே விழும்போது அவனுக்கு நெருக்கம் உண்டாகிறது. ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பதாக பார்க்கிறோம். ஆகவே பாவம் செய்யும் போது மனிதனுக்குள்ளாக பலவீனங்கள் உண்டாகிறது. அந்த பலவீனங்கள் என்பது மகா கேடானதுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் அவனை நோக்கி, இந்த நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பெரு நோக்கி இருக்கிறது, பெறவே பலன் இல்லை. பாத்தீங்களா? பிள்ளை பெறுவதற்கு உண்டான காலம் வந்துருச்சு. ஆனா பெறுவதற்கோ குழந்தையை பெற்றெடுப்பதற்கோ பலன் இல்லை. சாபம், சாபம். மனுஷனுக்கு என்ன சாபத்தை கொடுத்தாரு? நீ நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி பாடுபடு. ஆனா ஸ்திரீயானவளுக்கு என்ன? மகா வேதனை. குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்குள்ள அவளுக்கு உயிரே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தரை மறந்து போனார்கள், தேவனை மறந்து போனார்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடினார்கள். பாவம் செய்த ஏவாள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட மகா பயங்கரமான சாபம் என்ன தெரியுமா? குழந்தையை பெற்றெடுக்கும் போது பயங்கரமான வேதனை, கர்ப்ப வேதனை உனக்கு உண்டாயிருக்கும் என்று பலனில்லாத ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நிற்கும் போதுதான், பலவீன நாட்களிலே நம்ம பாவமே செஞ்சாலும் கூட அந்த பாவம் செஞ்சு மனமாறி ஆண்டவர்கிட்ட வந்து நாம கதறி அழுகும் போது கர்த்தர் பலனை கட்டளையிடுவார். பாத்தீங்களா? அந்த பலன் சாதாரணமா வந்ததா? தேவனுடைய இரக்கம் சாதாரணமா வருமா? மீறி 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 நடந்தார்கள். இடுக்கமும் நெருக்கமும் வந்து கொண்டே இருந்தது. ஆகவே இவைகளுக்கெல்லாம் பார்த்து நெருக்கப்படுகிறவர்களுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் பலன் இல்லாதவர்களுக்கும் பலனை உண்டு பண்ணும்படியாய் தம்முடைய சரீர இரத்தத்தையே தேவன் சிந்துவதற்கு அவர் இடுக்கத்திற்குள்ளாக நுழைந்தார். பாத்தீங்களா? கல்வாரி மலை என்கிறதான இடுக்கம், வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்கிறதான நெருக்கம், ரோமர்கள் தங்களுடைய கைகளிலே ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு அடித்ததான நிலை, பாத்தீங்களா? குற்றச்சாட்டுகள், இவைகள் எல்லாம்
தேவனுக்குள்ளாக இடுக்கமும் நெருக்கமுமாக மாறி அவர் பாடுபட்டார். எனக்காக பாடுபட்டார், உங்களுக்காக பாடுபட்டார். எதற்காக? நமக்கு வருகிறதான இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் தாமே ஏற்றுக்கொண்டு கல்வாரியிலே இதோ பலியாகிறதற்காக அவர் இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டையை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எத்தனை அருமையான வசனம், எத்தனை அருமையான வசனம். பாத்தீங்களா? அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்னதாக சத்தமிடாத ஆட்டை போல என் தேவன் நின்றார். எவ்வளவு மேலான ஒரு காரியம்! என்னை நெருக்கத்திலிருந்து எடுக்க, இடுக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க தேவனாதி தேவன் அவர் பாடுகள் பட்டார் என்பதாக பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் நீதிக்கேற்றவாறு இருக்கிறதான நெருக்கமும் ஒடுக்கமுமாய் இருக்கிறபடியினாலே இதை பார்த்து சாத்தான் என்ன செய்தால் தெரியுமா? இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் அதிகமாய் சத்துருவானவன் கொண்டு வந்து அவருடைய மரண பாடுகளையும் கூட மறக்கத்தக்கதான காரியத்தை சிந்தையிலே நெருக்கப்பட்டு, சிந்தையிலே ஒடுக்கப்பட்டு, உலகத்திலே ரொம்ப படாத பாட மனுஷனை பட வைத்து அவனுடைய பிசாசனுடைய தீய சக்திகள், விரியனுக்கு ஒப்பான கெட்ட குணங்களை எல்லாம் அவன் என்ன செய்யறானா? உருவேற்படுத்துகிறான், பிறப்பிக்க செய்கிறான். இதுக்குண்டான சரியான வசனம் ஒன்று உண்டு. வேதம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கட்டுவிரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தையின் நெசவுகளை மேய்க்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும். அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் தன்னுடைய உடம்ப வச்சு பாம்பானது என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய முட்டைகளை நெருக்கும், சூடேற்றும். நெருக்க 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 அந்த முட்டைகள் உடைந்து அதுக்குள்ளாக இருக்கிறதான விரியன் புறப்படும். விரியன் கோப்பான விஷமிக்க எல்லா விதமான தீய எண்ணங்கள் புறப்படுமா? பயங்கரமான காரியம் அல்லவா? ஆகவே இடுக்கம் நெருக்கம் வலுசர்பத்தினுடைய வாளில் இருந்தும் தன்னுடைய உடம்பை வைத்தும் நெருக்குகிறது. பலவிதமான பாரங்களை கொடுத்து நெருக்குகிறது. பிசாசினால் உண்டானதான எல்லா தீய காரியங்களை கொடுத்து மனிதன் முன்னேறக்கூடாது. ஆண்டவருடைய பாடுகளை மறக்க செய்ய வேண்டும். வேதத்தை கையிலேயே எடுக்கக்கூடாது, தேவாலயத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி பொல்லாங்கன் நெருக்கி ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையிலே அடைக்காத்து, அவனுடைய சிந்தையிலே இதோ பொல்லாத விரியனுக்கு ஒப்பான தீய எண்ணங்கள் உண்டாகும்படியாய் பிறப்பிக்கிறான். எவ்வளவு பெரிய மகா பயங்கரமானது காரியம்! ஆகவே இவைகளை வெல்லவே, இந்த தீய சக்திகளை அதமாக்கவே பிசாசானவனாலும் பொல்லாத துன்மார்க்க கூட்டத்தினாலும் தனக்குத்தானே பாவம் செய்து பாவத்தின் பாதையிலே விழுந்து நெருக்கப்பட்டதான ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கவே விடுதலையின் தேவன் அபிஷேகம் பெற்று பிதாவினிடத்திலிருந்து இந்த குமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். பிதாவினிடத்திலிருந்து பூமிக்கு குமாரனாய் வந்தார் என்றால் மூன்றில் ஒன்றான தேவன். பிதாவும் அவர்தான், குமாரனும் அவர்தான், பரிசுத்த தேவாவியானவரும் அவர்தான். ஆகவே தேவனே இந்த பூமியிலே வந்து அபிஷேகம் பெற்றவராகி இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கிறதான மனுஷர்களை விடுவிக்க தேவன் அபிஷேகம் பெற்றவராய் விடுதலை நாயகனாய் இந்த பூமிக்கு வந்தாராம். தம்மண்டே வருகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். வாசித்து பாருங்கள். மேலான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58:6.
அக்கிரமத்தின் கட்டைகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்தண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு உகந்த உபவாசம் என்று தேவன் சொல்கிறார். அப்படிப்பட்டதான காரியம் 40 நாட்கள் தேவன் உபவாசம் இருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கவே வைராக்கியத்தோடு கூட அவர் கடந்து வந்தார். முதலாவது பிசாசை சந்தித்தார். பிசாசு நெருக்கினான். தன்னுடைய வாளினாலே தந்திரத்தினாலே அவரை பசியாயிருக்கிறவர் என்று அறிந்து நெருக்கினான். ஆனால் அந்த நெருக்கத்தில் இருந்து தேவன் ஞானத்தினாலே, தேவன் தமது ஞானத்தினாலே வார்த்தையினாலே வென்றார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக நாமும் வெல்ல வேண்டும். ஆகவே நாம் ஓடுகிறோமா? தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறோமா? ஐயோ, ரொம்ப கடுமையான காரியம், முடியல, தேவ பக்தி என்பது இடுக்கவும் நெருக்கமும் இருக்கிறது, படாத பாடுகளை பட வைக்கிறது என்று சொல்லி யோனாவை போல ஓடுகிறோமா? யோனா ஓடினான். ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு இவன் வேறு இடத்திற்கு ஓடினான். ஓடும்போது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தரால் வந்த நெருக்கம், கர்த்தரால் வந்த இதோ இடுக்கம், அதை வைத்து பாடுகிறான் பாருங்கள், அதை வைத்து சொல்லுகிறான் பாருங்கள். யோனா தீர்க்கதரிசி, யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனா மீனின் வயிற்றுக்குள்ளாக நெருக்கப்பட்டான். பாத்தீங்களா? அது அநேக பாதாளத்தினுடைய வாயிலே நான் சென்று விட்டேனே என்று சொல்லி அவன் கதறி அழுதான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னான். வார்த்தைகளை சொல்லும் போதுதான் இதோ அந்த கர்ப்ப பிறப்பு, மீனின் கர்ப்ப பிறப்பாக அவன் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து என்னை காப்பாற்றுகிற அவர் ஒருவரே என்று அவன் அறிந்து மன்னிப்பு கேட்டான். கரையிலே கக்கி விட்டது. பிரியமானவர்களே, நம்ம எங்க ஓடினாலும் ஆண்டவர் விட மாட்டார். எந்த இடத்துக்கு, எந்த திசைக்கு போனாலும் உலகத்தினுடைய பார்வையை பார்த்து ஓடி யோனாவை போல ஓடுகிறோமா? விடவே மாட்டாரு. ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வரும், கட்டாயம் வரும், நெருக்கம் வரும், அப்பொழுது நீ கர்த்தரிடத்துல திரும்பணும். அப்ப படுற பாடு எவ்வளவு இருக்கும் நினைச்சு பாத்தீங்களா? படுகிற வேதனை எவ்வளவு இருக்கும்? அப்படி போல மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆகவே தேவ பக்தியை விடவே கூடாதுங்க. பொல்லாங்க என்ன செய்வான் தெரியுமா? இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் வைத்து ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை கொண்டு வருவான். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை கொண்டு வந்து என்னவா? பெருமையையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் கவலைகளையும் கொண்டு வந்து நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையே நெருக்கி விடுவானோ. வசனம் எவ்வளவோ கேட்கிறோம், ஆண்டவருடைய ஆலோசனையை எவ்வளவோ கேட்கிறோம். இந்த மாதிரியான போதனைகளை எத்தனையோ பாஸ்டர் மத்தியில் இருந்தோம், போதகர் மத்தியில் இருந்தோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒரு செகண்ட் போதுங்க, ஒரு நிமிஷம் போதும். நம்ம கேட்டதான திவ்யமான வசனம் அதை நெருக்குவதற்கு 2 காரியங்களை பிசாசனம் கொண்டு வரான். அது என்ன? வாசித்து பாருங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனும் பலனற்று போவான். நெருக்குது. பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போதாது. ஆகவே இந்த நேரத்திலும் கூட இடுக்கமும் நெருக்கமும் படுகிறதான காலங்களிலே முக்கியமாக வேதத்தை மறக்க கூடாது, தேவனை மறக்க கூடாது,
அவர் நமக்காக சிந்தின இரத்தம். அவருடைய அன்பை மறந்து விடக்கூடாது. அவருடைய சமூகத்தை மறந்து ஓடி போய் விடக்கூடாது. கற்பனையின்படியான பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் காத்திருக்க வேண்டும். உபவாச நாட்களிலே தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லனா சத்ருவானவன் நம்முடைய தலை இருக்கு இல்லைங்களா, இந்த தலைக்கு பக்கமா அவன் எப்படியா வருவானா, பழைய பாம்பா வந்து அவன் நெருக்குவான். இந்த தலைப்பகுதியை வச்சு நெருக்குவான். நெருக்கி உள்ளுக்கு தன்னுடைய முட்டைகளை போட்டு என்ன செய்வானா, நெருக்கி 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 நம்முடைய தலையும் நம்முடைய இதயமுமே என்னன்னா விரியன் புறப்படுகிறதான அடைக்காக்குறதான இடமாய் மாறிடும். ரொம்ப ஆபத்து, ரொம்ப பயங்கரமான ஒரு ஆபத்துல இருக்கிறோம். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் சாந்தம், அமைதி, பொறுமை, தயவு, இரக்கம், தேவனுடைய ஆசீர்வாதம், அவர் சிந்தின இரத்தம், இவைகளெல்லாம் வைத்து நாம் ஜெயம் பெற வேண்டும். ஆகவே உலகம், மாம்சம், பிசாசை இவ்விதமாக ஜெயிக்கலாம் என்று சொல்லி இந்த ராஜரீக உபதேசத்தை நமக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். மகிமை மிக்க எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேளையில் இவ்வளவு நேரம் தேவ சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கி போக கூடாது. தேவனே ராஜா, நீ செய்ததான ஆசீர்வாதங்களை மறந்து போக கூடாது. தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை செய்தீரோ அவைகள் எல்லாம் துன்பப்பட்டாலும் சரி, துயரப்பட்டாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நாங்க எங்கே போனாலும் சரி, ஒருபோதும் உம்முடைய வேதத்தை மறவாத ஒரு இதயத்தை, உம்மை மறவாத ஒரு எண்ணத்தை எங்களுக்குள்ளாக வைத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, சத்துரு வரக்கூடாது. தேவனே, எங்களுடைய சிந்தையை பயன்படுத்தக்கூடாது, எங்களுடைய இதயத்தை பயன்படுத்தக்கூடாது. தேவனே, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் கவலைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாதே. தேவனே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்கிறதான உறுதியை எங்களுக்குள்ளாக தந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிறதான வசனத்தை அடிக்கடி சொல்லி சொல்லி சத்துருவையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயம் கொள்ளத்தக்கதான கிருபையின் ஆவியை எங்களுக்கு தந்து தேவனாய் கர்த்தர் வழி நடத்தும், பலப்படுத்தும். இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பிரசன்னத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே ஒப்புடுக்கிறோம் ஜீவனான தகப்பனே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179